ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ கணேசாய நமஹ. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக. இப்போது இந்த சீரீஸில் மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு இதை ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்தோத்திரம், பாட்டு தான். ஐகிரி நந்தினி நந்தித மேதினின்னு ஆரம்பிக்கும். அது மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம். இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 20 ஸ்டான்ஸாஸ் இருக்குது இந்த பாட்டில். இது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக லைன் பை லைன் பார்த்து அர்த்தம் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இப்போது அதாவது மகிஷாசுர மர்தினி அப்படின்னா மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை மர்தனம்னா அவனை அழித்தது, அதை பற்றின ஒரு ஸ்தோத்திரம் இது. ஸோ அந்த மகிஷாசுரனை அழித்தது யார், அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அது இப்போது வரமுனின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த பழைய காலத்தில், ரொம்ப ஆரம்ப காலத்தில் வரமுனி அப்படின்ற ஒரு முனிவர், சேஜ் அவர் இருந்தார். அவர் பெரிய தபஸ்வி, நல்ல தவம் பண்ணி நல்ல தவ வலிமை பெற்றிருந்தார். எல்லா விதமான சித்திங்களும் இருந்தது. நல்ல முனிவராக சேஜ், வெரி குட் சேஜ் அப்படி இருந்தார். அப்படி இருந்து அவரை நிறைய பேர் எல்லாரும் அவருக்கு ஒரு மரியாதை, ஐயோ பெரிய தபஸ்வி, இவர் ஒரு நல்ல முனிவர் அப்படின்னு மரியாதையாக அவர் பார்த்துட்டு போவாங்க, பேசிட்டு போவாங்க. அவர்கிட்ட அவரை குருவாக ஏற்றுக்குன்னு நிறைய பேர் சிஷ்யருங்க இருந்தாங்க. அப்படி அவருக்கு நல்ல பேர் இருந்தது. அந்த மாதிரி இருந்த சமயத்தில் அந்த முனிவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஈகோ வளர ஆரம்பிச்சுது. என்னை நிறைய பேர் என்னை கௌரவிக்கிறாங்க, ரொம்ப பேர் என்னை மரியாதையாக பார்க்குறாங்க, நான் ரொம்ப பெரியவன் அப்படின்ற மாதிரி, நான் ரொம்ப பெரிய தபஸ்வி அப்படின்னு தன்னைத்தானே அவர் நினச்சி ஈகோ வளர்த்துக்கினார். அப்படி ஈகோ கொஞ்சம் தலைக்கணம் அந்த மாதிரி வந்த உடனே அகஸ்தியர் பார்த்தார். அவர் இவர் இந்த மாதிரி தலைக்கணத்தோடு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தரம் அகஸ்திய முனிவர், அகஸ்தியர் இன்னும் பெரிய ரிஷி இல்லையா, அவர் பெரிய சேஜ், ஒன் ஆஃப் த 7 சேஜஸ், சப்த ரிஷியில் ஒருத்தர் அகஸ்தியர். அவர் ஒரு தரம் தன்னுடைய சிஷ்யர்களை கூட அழைச்சின்னு ஒரு இந்த வரமுனி தேவரை பார்க்குறதுக்கு வரார் இவருடைய ஆசிரமத்துக்கு. அந்த மாதிரி விசிட் பண்ணுறார். வந்தபோது இந்த வரமுனி தேவர் ரொம்ப ஹாப்பி, அப்பேற்பட்ட அகஸ்திய முனிவரே நம்மளை பார்க்க வந்தாரான்னுட்டு ரொம்ப ஹாப்பியாக எழுந்து கௌரவமாக நமஸ்காரம் பண்ணி அகஸ்திய முனிவரை வெல்கம் பண்ணுறார். ஆனால் அவருடைய ஈகோ கூடவே இருந்தது இல்லையா, அந்த தலைகணத்தினால அவரோட கூட வந்த அந்த சின்ன சிஷ்யருங்க, அந்த சேஜஸை இவர் கண்டுக்கவே இல்லை. வரமுனி தேவர் அகஸ்தியரை மட்டும் வெல்கம் பண்ணி ரொம்ப மரியாதை பண்ணார். ஆனால் கூட வந்தவங்களையும் தானே வெல்கம் பண்ணணும், அவங்கள விட்டுட்டார். அவங்கள திரும்பி கூட பார்க்கல. இது தப்பு இல்லையா? அந்த அந்த சின்ன ரிஷிங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இது மனசு கஷ்டமாச்சு. பற்றியா, நம்மளை ஒன்றுமே கூப்பிடலை, நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஆகணும்னு தான் அகஸ்தியரும் கூட்டிகிட்டு வந்தார், இவருடைய தலைகணம் குறையணும் அப்படின்ட்டு. அப்படி வந்ததில் அந்த கூட வந்த சேஜஸ் அவங்களாம் கோபப்பட்டு, இந்த வரமுனி தேவரை நீங்கள் பெரிய தபஸ்வின்னு என்னமோ நினச்சோம், வந்தோம், எங்கள் குரு கூட்டிகிட்டு வந்தாரேன்னு அவர் கூட வந்தோம், நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணீங்க, எங்களெல்லாம் கண்டுக்காமல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எருமையாக போகணும் அப்படின்ட்டு சாபம் கொடுத்தாங்க அத்தனை பேருமா சேர்ந்து. இப்படி எங்களை பார்த்தும் பார்க்காது எருமை மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் எருமை ஜென்மத்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தாங்க. அப்போது இந்த வரமுனி தேவருக்கு ஷாக் ஆகிட்டார். என்னது இது, இவங்களாம் யாரோ சின்ன சிஷ்யருங்க தானே நினச்சோம், இவங்க நமக்கு சாபம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அகஸ்தியரை பார்க்குறாரு. என்ன இதுன்னு அவர் ஒன்றும் காமாக இருக்கிறார் அகஸ்தியர். ஒன்றுமே அதில்
தப்புன்ற மாதிரி அவர் காட்டிக்கல. அந்த மாதிரி பேசாமல் இருந்து அப்போ இவருக்கு புரியுது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குதே அப்படின்னு. வரமுனிவர் வந்து, ஐயோ சாமி தப்பாயிடுச்சா, நான் உங்களை கவனிக்காதது தப்பு தான், அகஸ்திய முனிவர் காலில் விழுறாரு, என்னை காப்பாற்றுங்க, இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே சாபம், என்னை நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னெல்லாம் இப்படியும் அவங்களையும் இவங்களையுமா விழுந்து விழுந்து கும்பிடுறார். ஆனால் அகஸ்தியரும் சொல்லிட்டார், சாபம் கொடுத்தது தான், அவங்களும் சாதாரண சின்ன முனிவருங்க இல்லை, அவங்களும் தபஸ்விங்க தான், அவங்க சொன்னதும் பலிக்கும், அதனால் பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஜென்மம் அப்படி தான் எடுத்துடுங்க, அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அது அந்த மாதிரி. அதனால் அதுக்கு அடுத்த ஜென்மமாக இந்த வரமுனிவர் அசுரனா, மகிஷாசுரனா பிறக்கிறார். இப்போ அந்த மகிஷாசுரனா எப்படி பிறந்தான்னு பார்த்தா, இது வந்து இந்த மாதிரி அந்த சாபத்தினால மகிஷாசுரனா பிறக்கிறாரு இல்லையா. அசுர குலத்தில் போய் ஏன் பிறந்தார், அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னா, அசுர குலத்தில் ரம்பன்னு ஒரு அசுரன் ராட்சசன் இருந்தான், ரம்பன். அந்த ரம்பன் வந்து அவனுக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா, நம்மெல்லாம் அசுரக்குலம், நம்மெல்லாம் பலசாலிங்க தான், இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், எனக்கு ஒரு மகன் பிறக்கணும், அவன் ரொம்ப பலசாலியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவன் ஒரு தவம் பண்ணுறான். அவன் தவம் பண்ணி அக்னி பகவானுக்கு அக்னி பகவானை நினச்சி பெருசாக பெனன்ஸ் தவம் பண்ணுறான். பண்ணப்போ அக்னி பகவான் வந்து அப்பியர் ஆகி, சொல்லுப்பா, நீ ரொம்ப இவ்வளோ தவம் பண்ணுற, ஒரு ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு, தவத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ந்திருக்கிறேன், என்ன வேணும் சொல்லு, எதுக்காக இந்த தவம் பண்ண அப்படின்னு அக்னி பகவான் கேட்டபோது இந்த ரம்பன் சொல்கிறான், பகவானே, எனக்கு அசுரகுலத்தில் நான் பிறந்திருக்கிறேன், நாங்களே பலசாலிங்க தான், எனக்கு வர ஒரு மகன் பிறக்கணும், அவன் நல்ல பலசாலியாக இருக்கணும், அவனை யாருமே ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அவன் அப்படி ஒரு பலசாலியாக நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோடு நல்ல பாடி பில்டோடு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு குழந்தைய எனக்கு கொடுங்க பையனை அப்படின்னு கேட்குறான். சரிப்பா கொடுக்குறேன், நீ கேட்டபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லி, நீ வந்து எந்த ஃபீமேல் மேலே உனக்கு ஆசை வருதோ அங்கே நீ அந்த ஃபீமேலோட நீ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ, உனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அக்னி பகவான். அதோடு இந்த ரம்பன் ரொம்ப ஹாப்பியாக சரி அப்படின்ட்டு அங்கேருந்து புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலேயே ஒரு பெண் எருமை, ஷீப் பஃபலோ, அது ஒன்றை பார்த்த உடனே இவனுக்கு ஆசை வருது, அந்த மாதிரி அது மேலே ஒரு காமம் உண்டாகுது. அக்னி பகவான் என்ன சொன்னார், எனி ஃபீமேல்னார் இல்லையா, அவர் ஒன்றும் ஹியூமன் தான் சொல்லலை, அசுர குலத்தில் தானும் சொல்லலை, அதனால் எனி ஃபீமேல்னால் ஏதோ ஒரு பெண் அந்த க்ரீச்சர் இருக்கணும், அதோட கூட நீ உறவு வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தான் இவனுக்கு அந்த எருமையை பார்த்து, அந்த பெண் எருமையை பார்த்து இவனுக்கு அந்த காமம் ஆசை வந்துடுச்சு. வந்துட்டு அதோட கூடவே உறவு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பெண் எருமை அது ஒரு குட்டி போட்டு, அதுதான் இந்த மகிஷாசுரன், அதாவது குழந்தை ஹியூமன் பாடியாக தான், கை காலெல்லாம் அசுரனோ அதாவது நம்ம ஹியூமன் ஃபிகர் மாதிரி தான் வருது, ஆனால் தலை மட்டும் எருமைத்தலையும் 2 கை 2 காலுன்னு மனுஷனை போல் அசுரனை போல் அப்படி ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் அந்த குழந்தை பார்த்த உடனேயே இந்த ரம்பனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நல்ல பலமாக தெரியுது அந்த குழந்தைன்னு பார்த்து அதை ஆசையாக எடுத்து வளர்க்குறான். அதுதான் மகிஷாசுரன், அவன்தான் மகிஷாசுரன். மகிஷம்னா எருமை, சம்ஸ்கிருதத்தில் மகிஷம் அப்படின்னா எருமை முகம் கொண்ட, எருமை தலை கொண்டவன், அதனால் அவனுக்கு பேர் மகிஷாசுரன் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஒரு அசுரன் பிறந்து வளர்ந்தான். இப்போது இந்த அசுரன், இந்த மகிஷாசுரனும் வளர வளர என்னாச்சு, அவன் தனக்கு நல்ல பலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியுது. அந்த இதை வச்சு அந்த ஒரு திமிரில் போய் பிரம்மா கிட்ட கேட்குறான்,
பிரம்மதேவனை பார்த்து, எனக்கு இவ்வளோ பலம் இருக்குது இல்லையா, எனக்கு அழிவே இருக்கக்கூடாது, எனக்கு மரணமே வரக்கூடாது, அப்படி ஒரு வரம் கொடுங்கோன்னு கேட்குறோம். கேட்டப்போ அந்த பிரம்மா சொல்கிறார், அழிவில்லாத யாரும் இருக்க முடியாது, எப்பேற்பட்டவனை யார் பிறக்கிற ஒவ்வொரு ஜீவனும் மரணம் உண்டு, அழியும், எண்டுன்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி அது அந்த மாதிரிலாம் என்னால் கொடுக்க முடியாதுன்ட்டார். அப்படின்னா எனக்கு சரி, நான் கேட்குற மாதிரி மரணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். சரி கேளு, என்ன வேணும்னா அந்த எல்லா அசுரர்களும் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு லிஸ்ட்டு படிப்பாங்க, இவங்களால் வரக்கூடாது, அவங்களால வரக்கூடாதுன்ற மாதிரி. அப்படியே இவனும் கேட்குறான், எனக்கு அசுரனாலையும் வரக்கூடாது, மனுஷனாலையும் வரக்கூடாது, தேவருங்களாலையும் வரக்கூடாது, யக்ஷருங்க, கந்தர்வருங்க, கிண்ணறருங்க, யாராலையும் மரணம் வரக்கூடாது, இல்லை பட்சியாலேயோ ஒரு பறவையாலேயோ ஒரு மிருகத்தாலேயோ எதுனாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறோம். பெரிய லிஸ்ட்டாக. அதுக்கு சரி அப்படியே நடக்கட்டும் சரின்னு சொல்லிட்டாரு பிரம்மா. அந்த லிஸ்ட்டில் அவன் மனுஷன் அது எல்லாம் கேட்டான்னு தவிர அதில் ஒரு மனுஷி அப்படி யாரையும் கேட்கல, அதாவது பெண்ணுன்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணலை. அதனால் அந்த ஒரு லூப் ஹோல் இருந்தது. அதை வச்சு அப்புறம் அந்த மாதிரி இவன் கேட்டுட்டதுக்கப்புறம் சரிப்பா, யாரும் அவங்கெல்லாம் கொல்ல மாட்டாங்க, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இல்லையா பிரம்மா. அதோட இவனுக்கு நல்லா திமிரு இன்னும் ஏறி போகுது. நமக்கு மரணம் ரொம்ப சீக்கிரம் வராது, அது யார் இத்தனை கேட்டுட்டோம், இத்தனை பேர் யாரும் கொல்ல மாட்டாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்ற மாதிரி அட்டகாசம் ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அப்படி ஒரு இதுவாக மாறிட்டான், ஒரு ஆரோகண்ட்டாக மாறி எல்லாரையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தேவலோகத்துக்கு போவான், தேவருங்களை அட்டாக் பண்ணுவான், பூலோகத்துக்கு வருவான், ஹியூமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுவான், எல்லோரையும் டார்ச்சர் பண்ண வேண்டியது தான். அந்த மாதிரி அவன் அட்டகாசம் பெருசாக போச்சு அங்கே போய். ஏன்னா பலமும் இருக்குது, அவனுக்கு ரொம்ப சீக்கிரம் சாவும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் அவன் பாட்டுக்கு இந்த மாதிரி அட்டகாசமாக எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறான். ரிஷி முனிவருங்களை எல்லா உலகத்துக்கும் போவான், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் டார்ச்சர். இந்த மாதிரி பண்ணப்போ எப்போவுமே இந்த தேவருங்க அடிப்படுவாங்க அசுரருங்க கிட்ட. அவங்க தான் ஓடி போய் கேட்குறாங்க, யார் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருன்ற மாதிரி. அப்போது சிவனும் விஷ்ணுவும் எல்லாருமா பிரம்மா எல்லாரும் சேர்ந்து அவன் விட்டுட்டது பெண்ணால் எனக்கு மரணம் அழிவு வரக்கூடாதுன்னு கேட்கல, அதனால் போய் அம்பாளை கேளுங்க, பராசக்தியை கேளுங்க, அம்பிகையை கேளுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த தேவருங்கள்லாம் ஓடி போய் அம்பிகையை வேண்டிக்கிறாங்க. வேண்டி நீங்கள் தான் அம்மா காப்பாற்றணும், தேவி பராசக்தி அவங்கள கேட்டு நீங்கள் தான் காப்பாற்றணும்னு கேட்டதுக்கப்புறம் அம்பிகை துர்கையா அவதாரம் எடுத்து வராங்க. துர்கா தேவி, பராசக்தி அந்த சக்தி அம்பாள் அவங்க தான், அதாவது பார்வதின்னு சொல்லலாம், பராசக்தி தேவி அப்படின்னு சொல்லலாம், லலிதாம்பிகான்னு சொல்லலாம். அவங்க தான் துர்கையா அவதாரம் எடுத்து இந்த மகிஷாசுரனை கொல்றதுக்கு வராங்க. துர்கையா வந்தது எப்படின்னா 18 கையங்களோட 18 ஆயுதங்களோட ஒரு புலி மேலே உட்காந்து வராங்க. இப்போ ராஜராஜேஸ்வரின்னா சிங்கத்து மேலே உட்காந்துருப்பாங்க, லலிதாம்பிகா சிங்கத்து மேலே. இது துர்கையா வந்தப்போ புலி டைகர் மேலே உட்காந்து, அதுதான் வாகனம். அப்படி அந்த ரூபத்தில் இந்த அசுரனை கொல்றதுக்கு அந்த அவதாரம் எடுக்கிறாங்க அம்மா. ஸோ இந்த பராசக்தி தேவியானவங்க அசுரருங்களை அந்த மாதிரி ஒரு அரகண்ட்டாக இருக்கிற அசுரருங்க அசுரன்னு இல்லை, அதர்மம் அதிகமானப்போ அதர்மத்தை அழிக்கிறதுக்கு எடுத்த அவதாரம் தான் துர்கை அவதாரம். ஸோ துர்கையாக பல அசுரங்களை கொல்கிறாங்க அந்த இடத்துல. மகிஷாசுரன் ஒருத்தந்தான் இல்லை, அதுக்கு மேலே ரத்த பீஜன்னு ஒருத்தன், சண்டை முண்டான்னு அவங்க 2 பேர், சும்பா நிசும்பா, இப்படி எத்தனையோ அசுரங்களை கொல்கிறாங்க துர்கையாக ஸோ அந்த ஈவில் அழிக்கிறதுக்கு வந்தவங்க தான் துர்கா தேவி. அந்த மாதிரி ஒரு அவதாரம் உருவம் எடுத்து
இந்த மகிஷாசுரனை அழிக்கிறாங்க. அந்த மாதிரி அழித்ததுக்கப்புறம் அந்த அப்படி மகிஷாசுரன் அந்த மாதிரி கொன்னதுக்கப்புறம் அந்த துர்கா அந்த கோபத்தோடு கொல்றாங்க இல்லையா, கோபத்தோடு அழித்ததுக்கப்புறம் அந்த கோபம் தணியாமல் அப்படி ஒரு இதில் இருந்தாங்க அந்த அவதாரம். அந்த கோபம் தணியவே இல்லை கொன்னதுக்கப்புறம் கூட. அப்போ அந்த கோபத்தை தணிய வைக்கிறதுக்காக ஆதிசங்கரர் பாடின இந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஹயகிரி நந்தினி நந்தித மேதினின்னு இந்த ஸ்தோத்திரம் பாடினது ஆதிசங்கராச்சாரியார் தான். அம்மானுடைய அந்த கோபத்தை தணிய வைக்கிறதுக்காக அவங்களுடைய அழகையும் அவங்களுடைய வலிமையும் அவங்களுடைய அந்த அந்த அவதார இது எதுக்காக வந்து எப்படி கொன்னாங்க அந்த அந்த க்ளோரியை பாடி 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 அவங்கள மகிழ்விச்சு அவங்கள அந்த கோபத்தை தணிய வச்சதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதையே சில பேர் இது ஒரு கான்ட்ரவர்சியாக கூட இருக்குது. அதாவது ஆதிசங்கரர் பாடினாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஆனால் சிலர் அதை ஒத்துக்கலை. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது யார் பாடினாங்கன்னு தெரியாது, பட் தேவி புராணத்தில் இது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தேவி புராணத்தில் சாப்டர் 12ல் அம்மாவே சொல்கிற மாதிரி துர்கையே ப்ரொக்ளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னா, இந்த ஸ்லோகத்தை, இந்த ஐகிரி நந்தினி ஸ்லோகம், மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை படிக்கிற இடத்துல யார் எங்கே படித்தாலும், அந்த வீட்டிலையோ எங்கே படித்தாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணியிருக்கிறதா தேவி மகாத்மியத்தில் இருக்குது. ஸோ அந்த ஸ்லோகன்றது இருக்குது, அது பாடினது சங்கரர் தானான்றது எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் நிறைய பேர் அவர் தான் பாடினதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்லோகம், அந்த ஒரு ஸ்தோத்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்கலாம். லைன் பை லைன் பார்க்கலாம். இதில் 20 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. அதை ஒவ்வொரு லைனாக பார்த்து அதில் என்ன பாடியிருக்கிறாங்க. அது ரொம்பவே பாப்புலரான பாட்டு தான். இப்போது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சு பல பேரும் பாடுறாங்க. நவராத்திரி டைமில் ரொம்பவே அதை எல்லா கோவிலுங்கள்லேயும் வீட்டுங்கள்லேயும் அது நிறைய பாடுறாங்க, கேட்குறாங்கன்றத பார்க்குறோம். ஸோ ஒரு நல்ல பாப்புலர் பாப்புலர் ஸ்தோத்திரம் அது. அதை பற்றி நம்ம இந்த சீரீஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ஆடியோலேருந்து லைன் பை லைனாக இந்த பாட்டை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ துர்கா தேவி.